நடத்தக்கூடிய நேரடி நியமனத்திற்கான பதவிகள் தொகுதி 3, தொகுதி 4, தொகுதி 7B மற்றும் தொகுதி 8. இந்த 4 நியமனங்களுக்கும் தமிழானது கட்டாய பாடமாக நியமிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தேர்வு எழுதுவோர் தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் 100 வினாக்களுக்கு விடையளிப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் தற்பொழுது தமிழுக்கும் தமிழருக்கும் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய வகையில் தமிழ் கட்டாய மொழி, தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வாக மாற்றப்பட்டுள்ளது. பெரும்பான்மையோரின் வெற்றிக்கு தடையாக இருப்பது அடிப்படைகளின் மீது சரியான புரிதல் இன்மையே. எனவே நாம் அடிப்படைகளை முதலாவது நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். கட்டாய தமிழ்மொழி தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுக்கான பாடத்திட்டத்தின் தரம் என்பது 10ஆம் வகுப்பு வரையிலானது. இப்பாடத்திட்டத்தில் மொத்தம் 3 பகுதிகள் உள்ளன. அவை பகுதி அ இலக்கணம், பகுதி ஆ இலக்கியம் மற்றும் 3வது பகுதி இ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும்